ஒரு மனிதன் வஃபாத் ஆகிவிட்டானேயானால் அவன் ஜனாசாவுடைய நிலைமைக்கு வந்து விடுகிறான். அந்த ஜனாசாவை மக்கள் குளிப்பாட்டி கஃனிட்டு சந்தூக்கில் வைக்கிற போது அந்த சந்தூக்கை 4 பேர் தங்களுடைய தோல் புஜத்திலே சுமந்து நல்லடக்கத்திற்காக எடுத்துச் செல்லுவார்கள். அது ஒரு சாலிஹான ஜனாசாவாக இருந்தால் சுமந்து செல்லுகின்ற மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? கத்திமூனி கத்திமூனி, மன்னரையின் பக்கமாக, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளின் பக்கமாக, எனக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தின் பக்கமாக என்னை அவசர அவசரமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று ஒரு சாலிஹான ஜனாசா அதை சுமந்து செல்லுகின்ற மக்களை பார்த்து இப்படி சொல்லுகிறது. அதே நேரத்தில் அது ஒரு சாலிஹான ஜனாசாவாக இல்லாத, பாவங்கள் செய்த, அநியாயங்கள் செய்த, தவறுகள் செய்த ஒரு கெட்ட ஒரு அடியானுடைய ஜனாசாவாக இருக்குமையாக இருந்தால் அதை குளிப்பாட்டி கஃனிட்டு சந்தூக்கில் சுமந்து செல்லுகின்ற மக்களை பார்த்து அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? யா வைலஹா ஐன தத்ஹபூன பிஹா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, எனக்கு ஏற்பட்ட கேடே, என்னை எங்கே எடுத்துச் செல்லுகிறீர்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்று அந்த ஜனாசாவை சுமந்து செல்லுகின்ற மக்களை பார்த்து அந்த கெட்ட ஜனாசா இப்படி சொல்லிக் கொண்டே புலம்பிக் கொண்டே வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இறுதியாக இந்த ஒரு வார்த்தையையும் சொன்னார்கள். ஒரு நல்ல ஜனாசா சொல்லுகின்ற வார்த்தையையும் தீய கெட்ட ஜனாசா சொல்லுகின்ற இந்த வார்த்தையையும் மனிதர்களை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் காதுகளால் செவிமடுக்கின்றன. இல்லல் இன்சான், மனிதனை தவிர ஜனாசாக்கள் புலம்புகின்ற வார்த்தையை மனிதர்களும் கேட்பார்களேயானால் அந்த ஜனாசாவை சுமந்து செல்லுகின்றவர்கள் மயக்கமுற்று அவர்களும் மௌத்தாகி விடுவார்கள். ஆகையினால் மனிதர்களுக்கு ஜனாசாவுடைய சத்தம் கேட்காமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மேற்படி நபிமொழி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பல ஜனாசாக்களிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜனாசா என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு சாலிஹான ஜனாசாவாக இருக்குமையாக இருந்தால் அது இந்த உலகத்திலே தாமதிக்கும் நேரம் வரைக்கும் அதுக்கு நஷ்டம் உள்ளதாகவே அமையும். ஏனென்றால் அந்த நல்ல ஜனாசா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கமாக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நோக்கி, அதற்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை நோக்கி அது செல்லுகின்ற நேரத்தில் குடும்பத்தார்கள் ஜனாசாவை தாமதிக்க அதற்கு மிகவும் அது ஒரு சுமையான ஒன்றாக ஆகிவிடும். அதனால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் மரணித்து விட்டாரேயானால் அவசரமாக குளிப்பாட்டுங்கள், கஃனிடுங்கள், எடுத்துச் சென்று தொழுவியுங்கள், அவசரமாக நல்லடக்கம் செய்த அந்த ஜனாசாவுடைய கடமையை நிறைவேற்றி விடுங்கள், ஜனாசாவை தாமதிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுக்கு விருப்பமுள்ள நல்லடியார்களாக எம்மையும் அங்கீகரித்து கபூல் செய்து அல்லாஹ் உன்னத சுவனபாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.